ஒரு வசனத்தை படிச்சு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லலாமா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கேட்பதற்கு ஆயத்தமா? ஆயத்தமா? ஹல்லேலூயா. ஓ, ரொம்ப உற்சாகமா தான் இருக்கிறீங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சூப்பரா ஒரு அல்லேலூயா, இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு அல்லேலூயா. தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. இவ்வளவு பேர் தூங்குறீங்களா? சொல்லிட்டீங்களா? இருந்தாலும் பரவாயில்ல, அல்லேலூயா சொல்லுவோம். பரவாயில்ல, தூங்கல, இன்னும் உற்சாகமா, அதுக்காக அல்லேலூயா சொல்றீங்க. ஆனா ஊழியக்காரர் சொல்றத கவனிக்கணுமா இல்லையா? அப்ப எப்படி சொல்லலாம்? சரி, இனிமே கவனிங்க. சரி, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அருமையான வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். இங்க இருக்கிறவங்களே யாருன்னா ஒருத்தர் படிங்க, தமிழ் பார்க்கலாம். யோவான் 14:27 புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷம். பெரிய பைபிள் வச்சுருக்கிறீங்க, எடுத்து படிங்க. யோவான் நற்செய்தி நூல். சும்மா கொண்டாந்துக்கிறீங்களா அந்த பெரிய பைபிள? உங்களுது இல்ல? சரி, அப்ப யார் படிக்க தெரியும் தமிழ்? உங்க பாஷையில ஏதாவது இருக்குதா? உங்க பாஷையில பைபிள் இருக்குதா? இல்ல. ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி பைபிள் இருக்குதா? படிக்க தெரியும். சரி, படிமா. எடுத்துட்டீங்க, படிங்க. யோவான் 14:27. யோவான் 14:27 14:27. யாருக்கு தெரியல? ஐயா படிங்க, ஐயா படிச்சிருங்க. சமாதானத்தை உங்களுக்கு கரெக்ட் தான். வைக்கப் போகிறேன். சமாதானத்தை உங்களுக்கு, அம்மா உட்காருங்கம்மா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இது இயேசுவே சொன்ன வார்த்தை. ஏன்னா உலகம் இப்ப சமாதானத்தை தேடி அலையுது, நிம்மதியை தேடி அலையுது, சந்தோஷத்தை தேடி அலையுது. காடு, மலை, மேடு, நதிகள், புண்ணிய ஸ்தலங்கள், மலை மேல ஏறு இறங்கு, மொட்டையாடி, கழுத்துல பட்டை போடு, கழுத்துல கொட்டை கட்டு, ஓடு, முள்ளு மேல நடு, குழந்தைய கூட பெற்றெடுத்த குழந்தைய கூட கடவுளுக்கு பலி கொடுக்குறாங்க. என்னடான்னா அவங்க நிம்மதியா இருக்கணுமா, சமாதானமா இருக்கணுமா, நிறைய பொக்கிஷம் வரணுமா வீட்டுக்கு. குழந்தைய பலிட்டா பொக்கிஷம் வந்துருமா? போலீஸ் தான் வரும் இல்லையா? குழந்தைய பலிட்டா போலீஸ் தான் வந்து பிடிச்சி வழங்க போட்டு கூட்டின்னு போயிடும். பொக்கிஷம் வருமா? வராது. அரசாங்கம்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? ஆமா, நான் தான் ஆப் பண்ண சொன்னேன். ஒரு மாதிரி தொண்டை என்ன அவ்வளவு குளிர்ச்சியா இருக்குது இந்த ஊரு. அதனால இயேசு சொன்ன இந்த வார்த்தை, அதுல பாருங்க எத்தனை பாயிண்ட் இருக்குது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அது ரொம்ப தேவை. மானிடர் வர்க்கத்திற்கு அது ரொம்ப முக்கியமா தேவை. நிம்மதின்றாங்க பாருங்க. நிம்மதியே இல்லையா வாழ்க்கையில? பணம், எங்க ஊர் பக்கத்துல ஒரு பெரிய பணக்காரு, லட்சாதிபதி, கோட்டீஸ்வரன், எல்லாம் இருக்குது, நிம்மதி இல்லைன்றாரு. ஒரு பிரார்த்தனை, இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க, எனக்கு நிம்மதி இல்லை, ராத்திரில தூக்கம் வரல, குத்தி விட்டு கொலை பண்ணிட்டு பணம் பொட்டியை தூக்கின்னு போயிடுவாங்களோன்னு பயமா இருக்குது, அப்படி சொல்றாங்க. நிம்மதி என்பதுதான் பைபிள்ல சமாதானம்னு சொல்ற. ரெண்டும் ஒண்ணுதான். இதை யார் தான் தர முடியுமா? இயேசு மட்டும்தான் தர முடியும். அதனால்தான் அவரே சொன்னார், யாருமே இந்த உலகத்துல உங்களுக்கு நான் சமாதானத்தை வச்சுட்டு போறேன்னு யாருமே சொன்னது கிடையாது, சொன்னதே கிடையாது. அவங்க எங்க செய்யறது? என்ன சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குது, அதனால அவர் கொடுக்கிறாரு.
மகனே, முதல்ல உனக்கு சமாதானம் தேவை, நிம்மதி தேவை, நல்ல தூக்கம் தேவை. நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்களா? தூக்கம் கிடையாது. தூக்கம் வரலையா, பாதுராத்தில் எழுந்து உக்காந்து அழுதுன்னு இருப்பாங்க. பேய் வந்து மேடிக்குது சொல்றாங்களா இல்லையா? பிசாசு வருது, ஜடாமுனி வருது, காத்து கருப்பு பேய் பிசாசு வந்து அமுக்குது. ஓடு, அதுக்கு ஒரு மந்திரவாதி கிட்ட ஓடு. அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க. அவன் என்ன கேட்கறான்? எலுமிச்சு மழை ஒரு 100 எத்தா ஊறுகாய் போடுறதுக்கு. அவனுக்கு கோழி ஒரு 10 கொண்டா, அதுவும் நாட்டுக்கோழி, அதானே நல்லா இருக்கும். அப்புறம் பிராந்தி பாட்டில் அவனுக்கு, சாமிக்கு. அவன் சொல்றான் எனக்கு இல்ல சாமிக்குன்றான். சாராயம் குடிக்கிறது போய் சாமி ஆகுமா இல்லையா? அப்புறம் இவ்வளவு பணம் கொண்டா அந்த காத்து கருப்ப நானு தோர்த்திடுறேன் அப்படின்றான். இந்த ஜனத பாவம் கடன் வாங்கிக்கின்னு அந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் அந்த எலுமிச்சை பழம், முட்டை, இன்னும்னா கோழி, அவன் கேட்கிற பணம் எல்லாம் கொடுக்கறாங்க. சமாதானம் வந்துருதா? காத்து கருப்பு ஓடுதா? காத்து கருப்பு ஓடுது, புளு பச்சை வந்துருது. ஆனா 10 பைசா செலவில்லாம நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் இயேசு ஒருத்தர் தான் தராரு. ஆமென், அல்லேலூயா. அதை நம்பிதான் நம்ம எல்லாரும் இயேசு கிட்ட வந்திருக்கிறோம். இங்க நான் நின்று பேசுறேன்னா, நான் ஒன்னும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கல. என் பேரு வேலாயுதம். பேரை கேட்டாவே தெரியும் கிறிஸ்தவம் கிடையாது. பீகார் தெரியுமா? இந்தியா படத்துல சோத்துக்கை பக்கம் மேல பார்த்தா பீகார்னு இருக்கும். நம்ம இந்தியா தான், ஆனா வட இந்தியா. அங்க ஒரு 64 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா பேரு பாலாஜி, எங்க அம்மா பேரு ஆண்டாளு, என் பேரு வேலாயுதம். அங்கதான் நான் பிறந்தேன். எங்க அப்பா இந்த பூமிக்கு அடியில உள்ள போய் பிராஸ் எடுப்பாங்க, பித்தளை இரும்பு எல்லாம். அதுல ஒரு வேலையெல்லாம் போய் சேர்ந்தவர் தான். கோலார் கோல்டு ஃபீல்டுன்றாங்களே, KGF. அங்க என்ன எடுத்தாங்க ஒரு காலத்துல? தங்கம். இப்ப அது இல்ல, தங்கம் கிடைக்கல, எங்கேயும் இழுத்து போட்டு மூட்டாங்களாம். ஆனா அங்க இன்னும் நடக்குது வேலை. பீகார்ல இன்னும் அந்த மைன்ஸ்ல வேலை நடந்துன்னு இருக்குது. அப்ப அந்த காலத்துல எங்க அப்பா அங்க ஒரு வேலையால போய் கூலிக்கு வேலைக்கு போய் சேர்ந்தவர் தான். எங்க அம்மா அப்பா 2 பேரும். அந்த காலகட்டத்தில் நான் அங்க பிறந்தேன். அங்கன்னா பூமிக்கு அடியில் எடுக்கிறாங்களே பிராஸ், அங்க பூமிக்கு அடியில் பிறக்கல, மேல இருந்த ஆஸ்பத்திரியில் பிறந்தேன். பவுல் பிரதர் பூமிக்கு அடியில் பிறந்தாரா அப்படின்னு போய் சொல்லுங்க போறீங்க. வேலாயுதம் பிரதர பிறந்துட்டுனா 3 வருஷம் முடிஞ்சிச்சு. எத்தனை வருஷம்? 3 வருஷம். இப்ப குழந்தைங்களுக்கு எதனா பிரச்சனை வந்தா ஆஸ்பத்திரி இருக்குது, எல்லா வசதியும் இப்போ நவீன மருத்துவம் வந்துச்சு. இப்ப இருக்கிற அந்த நவீன மருத்துவம் 64 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. இந்த வயசான பாட்டிங்க கீரை தழை புடிங்கன்னு வந்து கசக்கி வாயில ஊத்துவாங்க. குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அது எப்படி வருமா தெரியுமா? வாயில. இங்க கவனிங்க, தயவு செய்து. அப்புறம் பேசிக்கலாம். அங்க கொஞ்சம் கவனிங்களா. என் கதையை கொஞ்சம் கேளுங்களா. எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிற என் கதையை கொஞ்சம் கேளுங்க. யாருக்கிட்ட ஐயா யாருக்கிட்ட பேசாதீங்க, அமைதியா இருங்க. நீங்களே எப்படி இருந்தா எப்படி சின்ன பசங்க பேசுவாங்கல்ல. சரி, இங்க பாரு. எங்க விட்ட? பீகார்ல விட்ட. எல்லாம் சுலபமா சொல்லிட்டீங்க. அப்போ குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஃபிட்ஸ், அதாவது பிரைமரி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. நொர தள்ளும், வாயில நொர தள்ளும், கண்ணு உருளும். இந்த கருப்பா இருக்குது பாத்தீங்களா, அழகா கருப்பா, அது இல்ல, உள்ள போயிட்டு இருக்குது. அப்படியே உள்ள போயிடுச்சு, நொர தள்ளும். அப்பே தெரிஞ்சுக்கலாம் குழந்தை ஒண்ணு கொஞ்ச நேரத்துல மறிக்க சாக போகுதுன்னு சொல்லி முன்கூட்டியே கொண்டாந்து வாசல்ல வச்சு அழ ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குழந்தை என்ன நினைக்கும்? முன்கூட்டியே அழறாங்க, நம்ம போயிடலான்ட்டு அது செத்துரும். அந்த மாதிரி எனக்கு வந்து செத்துட்டேன். ஜனங்க வந்து ஒரே அழுது இருக்கிறாங்க. அந்த வழியா தான்
இயேசு கிறிஸ்து ஊழியர் ஒருத்தர் அப்படி போயிருக்கிறாரு. அந்த காலத்திலேயே அங்க இயேசு கிறிஸ்து ஊழியக்காரு சர்ச் வச்சு ஒரு பக்கம் நடத்தின்னு இருந்திருக்கிறாங்க. பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சகோதரர்கள். சிபிஎம் சபை, சிலோன் பெந்தகோஸ்தே மிஷன் அப்படின்னு ஒரு சபை. அவங்க சிம்பிளா இருப்பாங்க, ஜிப்பா போட்டுன்னு வெள்ளை வேஷ்டி கட்டுன்னு சிம்பிளா அப்படி போவாங்க. கிராமத்துக்கெல்லாம் போய் இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. அவரு அந்த பக்கம் போயிருக்கிறாரு. என்னடா இது ஒரே சத்தம், கூக்குரல், அழறாங்களேன்னு சொல்லி பார்த்தா செத்து கிடக்குது குழந்தை. அப்பா அம்மா அழுதுன்னு இருக்கிறாங்க, சொந்தக்காரங்களெல்லாம் அழுதுன்னு இருக்கிறாங்க. அவரு என்ன பண்ணாரு, சரி நம்ம வந்துட்டோம் இவ்வளவு தூரம், ஒரு ஆறுதல் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போலாம் அந்த அப்பா அம்மாக்குன்னு சொல்லி அவர் பிரார்த்தனை பண்ணிருக்கிறார். பொதுவா யாருமே ஊழியக்காரங்க, இயேசு கிறிஸ்து ஊழியக்காரங்க அதைத்தான் முதல்ல செய்வாங்க, ஒரு பிரார்த்தனை, ஒரு ஆறுதலுக்காக. ஆனா நடந்த அற்புதம் என்ன தெரியுமா, அவர் பிரார்த்தனை செய்துகிட்டே இருக்கிறாரு, நான் உயிரோடு வந்துட்டேன். கையை தட்டி எல்லாரும் பட்டப்பட்டா பட்டப்பட்டா, ஐயா 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 அந்த பாருங்க குழந்தை உயிரோடு எழுந்துட்டா விளையாண்டுக்கிறான். அவரு ஜபத்தை நீத்தி விட்டு கண்ணை திறந்து பார்த்தா நான் விளையாண்டு. அவரு என்ன பண்ணாரு, அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. எங்க அப்பா என்ன பண்ண தெரியுமா, வீட்டுக்குள்ள போய் மாட்டி வச்சிருந்தார் செவுத்துல 33 தேவர்கள்ல ஒரு 10 தேவர் படம், சாமி படம்னு சொல்லுவாங்களே, எல்லாத்தையும் கழட்டி ஒரு டொயின்ல கவர்ல போட்டு கட்டினார். வீட்டை தென்னை மேல தெருவுல போட்டு வச்சார். டே பாலாஜி உனக்கு என்ன திமிரா, ஏண்டா சாமி எல்லாம் போட்டு வடிக்கிற? செத்து போன குழந்தைய இயேசு உயிரோடு எழுப்பினார், நாங்க இயேசுவை துதிப்போம் அப்படின்னு எங்க அப்பா சொன்னார். எல்லாம் அதை கேட்டு போயிட்டாங்க. இது போதங்கிழமை நடந்துச்சுன்னு வச்சிங்களா, ஞாயிற்றுக்கிழமை என்ன ரெடி பண்ணி அந்த ஜபம் பண்ணிட்டு போனார அந்த ஆலயத்துக்கு. இது மாதிரி வச்சிங்களா, ஐயா உங்க பிரார்த்தனைய கேட்டுதான் இயேசு அப்பா செத்து போன என் குழந்தைய எழுப்பிட்டாரு, நாங்க இனிமே இயேசுவை துதிப்போம், நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அம்மா என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க சர்ச்சுக்காங்க. அவர் என்ன பண்ணாரு, நீங்க தொடர்ந்து வாங்க, சொல்ற வார்த்தைய கேளுங்க, இயேசு கிறிஸ்து பிள்ளைகளா மாறுங்க. இப்ப நீங்க வந்ததுக்கு ஒரு அடையாளம், அவங்க பேரை மாத்தலாம், பைபிள்ல இருக்கிற பேரை உங்களுக்கு வைக்கிறேன்னு சொல்லி பாலாஜியா பிறந்த எங்க அப்பா ஜான், ஆண்டாளா பிறந்த எங்க அம்மா மேரி, வேலாயுதமா பிறந்த நானு பவுல் அப்படி பேர் வச்சார். இப்ப தட்டு எல்லாம் கைய. நீங்க யாருன்னா பவுல் இருக்கிறீங்களா? நான் ஒருத்தன் தான். சரி, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அப்பா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டார். என்ன தூக்கிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. பூர்வீக இடம், தாத்தா பாட்டி வாழற திருவள்ளூர் மாவட்டம் வளர ஆரம்பிச்ச. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா? இப்ப உங்களுக்கு சொன்ன இவ்வளவு நேரம், இவ்வளோண்டோ நான் 4ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ எங்க அப்பா எனக்கு சொன்னார். அவர் டைரி எடுத்து காட்டினார். நான் பிறந்த தேதி வருஷம் பீகார் முசாபானில அந்த மெயின்ஸ் ஆஸ்பத்திரியில அதிகாலை 4 மணிக்கு 12/6/59 இந்த தேதி 12/6/59 அந்த தேதியில நான் பிறந்த தேதி போட்டு விடியற்காலை 4 மணிக்கு ஆண் குழந்தை பிறந்தது, பெயர் வேலாயுதம், அவர் டைரியில் எழுதி வச்சிருக்கிறத காட்டினார். என்னப்பா இது வேலாயுதம் இருக்குது பேரு, எனக்கு என்ன பவுலுன்னு தானே கூப்பிடுறீங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. பவுலுன்னு தான் உன் பேரு, சர்டிபிகேட்ல கூட ஸ்கூல்ல சேர்க்கிறப்போ பவுலுன்னு தான். இது எப்படி வந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொன்னேன். இவ்வளோ மேட்ரை சொல்லி முடிச்சிட்டாரு. ஓஹோ, ஏசு அப்பா செத்து போன என்ன சின்ன குழந்தையிலேயே உயிரோட எழுப்பிட்டாரு, இனிமே நம்ம அவருக்காக வாழணும், அவர் பாட்டை பாடணும், சந்தோஷத்தை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னாலும் எனக்கு ஒரு சின்ன வயசுல எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு ஏசப்பா மேல. ஏசப்பா துதிக்க ஆரம்பிச்சேன். நல்லா படிப்பேன். ஏழப்பட்ட குடும்பம், வசதி கிடையாது, 3 வேளை சாப்பாடு கிடையாது, வறுமை. ஸ்கூலுக்கு போனா டவுசர் பின்னாடி 2 பக்கம் கீஞ்சு போயிருக்கோம்.
டே தபால் பாக்ஸ் வாங்க. என்ன தபால் பாக்ஸ்னா 2 பக்கம் கீஞ்சி போனா லெட்டர் போடுவாங்களா அதுல? தபால் பாக்ஸ்ல அவ்வளோ வருமே. சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. எங்க அண்ணன், நானு, எங்க தம்பி, 2 தங்கச்சிங்க. ஆனா எங்க அப்பா சொல்லுவாரு, எந்த சொத்தும் உங்களுக்கு இல்லடா, ஆனா ஒன்னு சொல்றேன், அதை கடைபிடிங்க, நீங்க பெரிய ஆள் ஆவீங்கன்னா. என்னன்னா, முதலாவது இந்த பரிசுத்த வேதத்தை படிங்க, 2வது உங்க பாட புஸ்தகத்தை படிங்க, பெரிய ஆளா ஏசப்பா உங்களை உயர்த்துவாருன்னா. இதை கடைபிடிச்சோம், இதை கடைபிடிக்க ஆரம்பிச்சோம், படிக்க ஆரம்பிச்சோம். எல்லாருமே எங்க வீட்டுல நல்லா படிச்சு அவங்க நல்லா நிலைமையில வேலைக்கு போக சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஒரு நல்ல வேலை, நான் ஐடிஐ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், ஐடிஐ எலக்ட்ரீஷியன் படிச்சு முடிச்சேன். வேலை கிடைச்சது. அந்த வேலை செய்துகிட்டே வெளிநாட்டில் வேலை செய்யலான்னு முயற்சி எடுத்து அப்ளை பண்ணி அதுவும் செலக்ஷன் ஆயிட்டேன். ஆஹா, வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க போறேன். தமிழ்நாட்டில் 4000 ரூபாய் மாசம். அந்த காலத்திலேயே 1976, 75 அந்த காலகட்டம். ஆனா 1 லட்சம். துபாய்க்கு போனா எவ்வளவு? 1 லட்சம். எப்படி இருக்கு எனக்கு? ஒரே சந்தோஷம். போய் சம்பாதிக்க போறோம், பெரிய பணக்காராக போறோம், எல்லாம் ஏற்பாடு நடந்துச்சு. ஒரு நாள் ஒரு மைதானத்தில் ஜெபம் பண்றேன். ஏசப்பா, என்னை வெளிநாட்டுக்கு கொண்டு போறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்னு. ஏசப்பா பேசினாரு, உன்னை நான் அனுப்பல வெளிநாட்டுக்கு, நீயே தான் போற அப்படின்னாரு. ஆண்டவரே, என்ன சொல்றீங்க? வெளிநாட்டுக்கு போற பிரயாணத்தை நிறுத்து, உன் வெளிநாட்டு பயணத்தை நிறுத்து. வயிற்று பிழைப்புக்காக, பணத்துக்காக, பணக்காரன் ஆகணும்னு சொல்ற அந்த ஆசையினால நீ வெளிநாட்டுக்கு போகாதன்னார். என்ன இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும், சொன்னது யாரு? ஏசப்பா. சரி, நம்ம கீழ்ப்படியலான்னு பாஸ்போர்ட் எல்லாத்தையும் தூக்கி பீரோவில் போட்டு வழக்கம் போல அந்த ராணிப்பேட்டையில் செய்துன்னு இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு மறுபடியும் 10 நாள் கழிச்சு அங்கேயே போய் ஜெபம் பண்றேன் ஒரு மைதானத்தில் சாயந்தரம். ஏசப்பா என்ன வெளிநாட்டுக்கு போக வேணான்னார, அதே இடத்துக்கு போய் ஜெபம் பண்றேன். சாயந்தரம் நேரம் ஒரு மைதானம். ஸ்தோத்திர ஆண்டவரே தான் பொதுவா ஜெபம் பண்ணுவேன். அப்ப மறுபடியும் பேசினார், மகனே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ வெளிநாட்டுக்கு போகாமல் தங்கிவிட்டாய். இன்னொன்னு சொல்றேன், செய்வையா? சொல்லும் ஆண்டவரேன்னு. இப்ப நீ செய்து கொண்டிருக்கிற வேலையை விட்டுட்டு முழுசா என் ஊழியத்துக்கு வான்னாரு. அல்லேலூயா. அப்படியே கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் தூக்கி விசிறி போட்டு, பைபிள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் குப்பையும் தூசியுமா நான் உதறி தள்ளினேன். அது மாதிரி தள்ளிட்டு இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்துட்டேன். என் கல்யாணத்துக்கு 7 வருஷம் முன்னாடியே அவர் தான் ரொம்ப தொந்தரவு பண்ணி கத்துறாரு, தைரியமா கத்துறாரு சர்ச்சுக்குள்ள வந்து. கவனிங்க, சரி கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எங்க விட்ட? யாரு கவனிச்சது? வெளிநாட்டுக்கு விட்டுட்டு வான்னார். எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஊழியத்துக்கு வான்னார். வந்தாச்சு. எல்லாரும் கேலி பண்றாங்க, அடா லூசு, உனக்கு எது நெட்டு லூசு, அட லூசு, உனக்கு எதை நெட்டு லூசு. இப்படி கூட யாருன்னா இருப்பாங்களா? வெளிநாட்டு வேலையை தான் விட்டுட்டேன், இந்த வேலையை ஏண்டா விட்டேன். சிலர் இந்த வேலையை தான் விட்டேன், அதை ஏண்டா விட்டேன், இப்படி கேக்குறாங்க சில சொந்தக்காரு. இப்ப தெரியாதுடா, சின்ன வயசு துடுக்குத்தானோ, ஒரு நாள் வரும் உன்னை நம்பி உனக்கு யாரா பின்னாடி சோறு போடுவாங்கன்னு கேட்டாங்க. பெரிய கேள்வியாது. உன்னை நம்பி உனக்கு யாரு பின்னாடி சோறு போடுவாங்க? நான் சொன்னேன், சோறு எப்ப பின்னாடி போட மாட்டாங்கடா, முன்னாடி தான் போடுவாங்கன்னு. இவனை திருத்தவே முடியாதுப்பா, இப்படிதான் இவன் பேசுறான். ஒரு சில சொந்தக்காரு, ஏ நைனா இங்க வா 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 உக்கார். இப்ப ஒன்னும் தெரியாது, சின்ன வயசு துடுக்குத்தானோ, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வழி இல்லை. ஒரு ஊரா பைபிள் எடுத்துக்கணும் சுத்துற, பிரசங்கம் பண்ற, தெருவில் பேசுற, பாட்டு பாடுற,
எல்லாம் பண்றேன். ஒரு நாள் வரும், உன்னை நம்பி உனக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க? ஆமென். இதுக்கு உன்னை நம்பி உனக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க? யோசித்து பாரு அப்படின்னாங்க. ஆனா என்னையும் நம்பி நான் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்யறேன்னு தெரிஞ்சோம் ஒரு ஐயா அவர் பொண்ணு கொடுத்தார். 1985 ஜூன் 5ஆம் தேதி கல்யாணம் நடந்தது. என்ன நம்பி நான் ஊழியக்காரன்னு தெரிஞ்சோம், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்சோம் ஒரு ஐயா ஒரு மகளை எனக்கு கொடுத்தாரு. முறைப்படி சபை சட்டப்படி இந்திய சட்டப்படி நாங்க திருமணத்தை மேற்கொண்டோம். நடு தெருவில் எங்க வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டு கல்யாணத்தை பண்ணோம். என்ன நம்பி எனக்கு பொண்ணு கொடுத்த அந்த ஐயா யார் தெரியுமா? தெரியாதா? அவர் தான் என் மாமனார். சுலபமான கேள்வி, ரொம்ப யோசிக்கிறீங்க. பொண்ணு கொடுத்தவர் தான் மாமனாரு. பின்ன அது சொல்லாத இருக்கிறீங்களா? எப்படி அது இப்பதான் கிளிக்கா? ஏசப்பா கொடுத்தாரு. ஏசப்பா யாரு மூலமா கொடுத்தாரு? கரெக்டா சொல்லிட்டாரு. மாமா மூலமா கொடுத்தாரு. அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. அப்பா இப்போ 4 பேர பிள்ளைகளுக்கு நாங்க தாத்தா பாட்டி ஆயிட்டோம். பொண்ணுக்கு 2 பசங்க, பையனுக்கு 2 பசங்க. இவ்வளோ வயசாயிட்டு நாங்க இயேசுனார் ஊழியத்தை தொடர்ந்து செய்யறோம். ஏன் தெரியுமா? சமாதானத்தை கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்து கொடுத்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சும்மா இருக்கலாமா? சும்மா இருக்கக்கூடாது. இன்னொரு அற்புதம் செய்தார். தெரியுமா? தெரியுமா தெரியாதா? வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறத நிறுத்தினாரா இல்லையா? அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த வெளிநாட்டை கூட பார்க்காத பண்ணிட்டார. ஒரு எண்ணம் இருக்குமா இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பா ஊழியத்துக்கு வந்த பாருங்க. 20 முறை மலேசியா, சிங்கப்பூர், இலங்கைக்கு ஊழியத்துக்கு கொண்டு போனாரு. அல்லேலூயா. சந்தோஷமா தாழ்ச்சி போச்சு. இப்ப கூட கூப்பிட்டுங்கிறாங்க, எப்ப வரீங்கன்னு. யாரு ஏரோப்ளான்ல போவாங்க? பணக்காரங்க தான். என்ன சொல்றீங்க? பணக்காரங்க தானே போவாங்க ஏரோப்ளான்ல. கீஞ்சு போன டவுஜரை போட்டுக்கின்னு ஸ்கூலுக்கு போயின்னு 3 வேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருந்த என்ன என் மனைவிய 2 பேரையும், நான் மட்டும் இல்ல 2 முறை நான் மட்டும் போய் வந்தேன். நான் 3ஆவது முறை போறப்போ என் மனைவியை கூட்டிக்கின்னு போனேன். அவங்களுக்கு ஆசை இருக்காதா? ஏரோப்ளான் எப்படி இருக்கும், மேல ஏறப்ப எப்படி இருக்கும், இறங்குறப்ப எப்படி இருக்கும், மேல ஆகாயத்திலேயே ஏரோப்ளான் பறக்கிறப்போ எப்படி இருக்கும், அந்த நாட்டு ஜனங்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்குமா இருக்காதா? இருந்திருக்குது. அவங்க சொன்னாங்க, சரிம்மா நம்ம போலான்னு 2 பேரும் போயிட்டு வந்தோம். 20 முறை ஏசப்பா கொண்டு போய் கொண்டாந்தார். இந்த மாதிரி சர்ச்சில எல்லாம் ஏசப்பா ஊழியம், பெரிய பெரிய இடத்துல, சின்ன சின்ன இடத்துல, கிராமத்துல, டவுன்ல, சின்ன சின்ன எஸ்டேட்ல, அது மாதிரி எல்லாம் போயிட்டு ஏசப்பா ஊழியத்தை செஞ்சுட்டு வந்தோம். சமாதானத்தை இயேசு நமக்கு தராரு. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. அதே வசனத்துல அடுத்த வார்த்தை பாத்தீங்களா? உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. இங்கதான் நம்ம கவனிக்கணும். உலகமோ சமாதானம் கொடுக்கும், ஆனா அது நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். சினிமா, டிராமா, களியாட்டு, குடி, விபச்சாரம், வேசித்தனம், திருடு, பொய், கோபம், எரிச்சல், சண்டை, கலாட்டா, பிரச்சனை, சமாதானத்தை கெடுக்கிறது. சிலர் வருவாங்க பாத்தீங்களா? சமாதானத்தை கெடுக்கிறதுக்குன்னே வருவாங்க. அந்த மாதிரி சுபாவம் இருக்கவே கூடாது. அப்படியாப்பட்டவங்களை வீட்டுல சேர்க்க கூடாது. கரெக்டா சொல்லிட்டல, சேர்க்க கூடாது. அவன் திருந்தி நிம்மதியா வட்டம் சாப்பிட்டு போட்டோம். கணவன் மனைவிக்குள்ள கலாட்டா சண்டையை உண்டாக்கிட்டு போயிருவாங்க. இதுக்கு பாவம் பலவீனமானவங்க அதை நம்பி பிரச்சனையை உண்டாக்குவாங்க. நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் முதல்ல கணவன் மனைவி ஒருத்தரை புரிஞ்சுக்கணும். சூப்பர், அவர் தான் கரெக்டா பின்பாட்டு பண்ணுகிறாரு. புரிஞ்சுக்கணும், நம்பணும், ஒருத்தரை நம்பணும். அதான் வாழ்க்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. ஆமா, நம்பலன்னா உன்ன ஆண்டவர் எப்படி நம்புவாரு?
இல்லையா? ஏமாந்து போகிறவங்கள கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ஆனா ஏமாத்துறவங்கள ஆசீர்வதிப்பாரா? அதனால கம்முன்னு விட்டுடணும். அவங்க எப்படி போனாலும் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் அவங்கள சந்தித்து திருத்தி கொண்டு வருவார். சும்மாவே நம்பிக்கை இல்லாம குழப்பத்தை உண்டாக்கி அவங்களே யோசனை பண்ணிக்கணும் பிரச்சனையா உண்டாக்க கூடாது. அப்படியாப்பட்டவங்க ஏசப்பா கிட்ட போகவே முடியாது. கெட்ட வார்த்தை பேசுறவங்க போக முடியுமா? கையில சிகரெட்டோட மோட்சத்துக்கு போக முடியுமா? பிராந்தி பாட்டிலோட மோட்சத்துக்கு போக முடியுமா? முடியாது. எதெல்லாம் பாவம்னு பைபிள் எழுதி இருக்குதோ அதை செய்யறவங்க மோட்சத்திற்கு போகவே முடியாது. அதனால தான் இயேசு சொன்னாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சந்தோஷத்தை என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்ற. அல்லேலூயா. கேட்டு பாருங்க, நிறைய பேரு ஏன்பா இந்த வயசுல சிகரெட்டை பீடியை பிடிச்சி உடம்பை கெடுத்துக்கிறேன்னு என்னால விடவே முடியல சார் சொல்றாங்களா இல்லையா? என்னால விடவே முடியல. 6 அடி மனுஷன் ஒரு 4 இன்ச்சு சிகரெட்டுக்கு அடிமை. ஏன் விட முடியல? நீ தானே கடையில போய் வாங்கி அதை வாயில் வச்சு கொளுத்துற, அதுவே வந்து வாயில நிக்குது. அப்ப அவன் தானே வாங்கி பிடிக்கிறான். ஏன்பா அந்த பிராந்தி இந்த குடிக்கு அடிமை ஆயிட்டுன்னு கேளுங்க. என் மனைவினாலதான் நான் குடிக்கிறேன், அது ஆண்டவர் ஒத்துக்குவாரா? இது ஒரு நொண்டி சாக்கு. நிறைய பேரு மனைவி கொடுக்கிற துன்பத்தினாலதான் புருஷன் குடிக்கிறான்னா உலகத்துல எல்லாருமே குடிப்பாங்க. உபத்திரவம் போராட்டம் மனைவினால வராத குடும்பமே எங்குமே கிடையாது. அதனால்தான் பவுல் எழுதினாரு, கசந்து கொள்ளாத, உன் மனைவி மேல கசந்து கொள்ளாத. என்ன கசந்து கொள்ளும் அளவுக்கு உன் மனைவினால உனக்கு பிரச்சனை வரலாம், ஆனாலும் நீ கசந்து கொள்ளாத. பொறுமை 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 பொறுமை. அதே போலதான் சகோதரிகள், ஐயோ ஐயோ இவனை கட்டி நான் பட்டது போதும் சொல்லாத. பொறுமை பொறுமை பொறுமை. ஜபம் பண்ணு, ஏசப்பா மாத்துவாரு. நம்ம நியாய தீர்ப்பு பண்ற கூடாது. ஒரு நாள் வரும், அப்பா நான் எவ்வளவு பாவம் பண்ணிட்டேன், என் மனைவியை கொடுமைப்படுத்தினேன், என்ன மன்னிங்கப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா இயேசு அவங்கள மன்னிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிடுறோம், நீ நாசமா போற சொல்லிடுறாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, கைய இந்த பழம் அடிச்சு விட்டுருவாங்க பட்ட 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 பட்டான்னு. அப்படி பண்ண உடனே சாபம் வந்துருமா? அது எப்படி வந்துடும்? வராது. ஆண்டவர் படைத்த ஆத்மா, அவரு திருத்த வல்லவர். கடைசி வரைக்கும் அந்த ஆத்மாவை ரட்சிப்பார். இப்போ உங்களை ரட்சித்த இயேசு மற்றவங்களை ரட்சிப்பார். நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஜபம். எல்லாரும் சொல்லுங்க, ஜபம் பண்ணணும். அதே வசனத்தை பாத்தீங்களா? கடைசியில உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல 3 வகையான மக்கள் இருக்கிறாங்க. ஒன்னு ஏழைப்பட்டவங்க. யாரு? ஏழைப்பட்டம். நீங்க ஏழையா பணக்காரா? ஏழையா? சரி, ஏசப்பா ஏழைகள் பக்கம் தான். ஏசப்பா யார் பக்கம்? ஏழைகள் பக்கம். ஏழைக்கு பங்கால நாம், பாவிக்கு இரட்சக நாம், இயேசு என்ற திருப்பெயரில் இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்கால நாம், பாவிக்கு இரட்சக நாம், இயேசு என்ற திருப்பெயரில் இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்கால நாம். கேட்டிருக்கிறீங்களா அந்த பாட்டை? அந்த காலத்துல கல்யாணத்துல, கிறிஸ்துவ கல்யாணத்துல இந்த பாட்டெல்லாம் வரும். இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. அப்படி ஒரு பாட்டு. அப்புறம் ஆதவன் உதிக்கும் முன் எழுதி நம் ஆண்டவன் தோன்றி விட்டார், இயேசு ஆண்டவன் தோன்றி விட்டார். அப்படி ஒரு பாட்டு. இதெல்லாம் கல்யாணத்துல, கிறிஸ்துவ கல்யாணத்துல பாடும். இப்ப அந்த பாட்டெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் பழைய பாட்டான். இப்ப என்ன ஆயிடுச்சு, டஸ் புஷ்னு, அது என்ன பாட்டுன்னு புரியல, மியூசிக்க ஓவரா போட்டு கிறிஸ்துவ பாட்டு தான். கிறிஸ்துவ பாட்டான்னு டவுட் ஆகுது இல்ல, இங்கிலீஷ் பாட்டான் அப்படி சொல்லிடுறாங்க. ஆனாலும்
எந்த பாட்டா இருந்தாலும் இயேசுவை துதிக்கிற பாட்டை நீங்க மனசார பாடும். இயேசுவை தான் பாடணும், வேற எதையும் பாடக்கூடாது. என்னை படைத்த ஏசப்பா, என்னை ரட்சித்த ஏசப்பாவை நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி அவரை தான் பாடணும். நம்ம இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாங்கன்னு இயேசு தான் சொன்னார், வேற யாரும் சொல்லல. நம்ம சொல்லுவோம் பயப்படாதீங்க நான் இருக்கிறேன்னு, அது அந்த நேரத்துக்கு ஆறுதல். ஆனா சர்வ வல்லமையும் பொருந்திய தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு மனிதனாய் பிறந்து வந்து, மகனே மகளே உன்னோடு நான் இருக்கிறேன், பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன். எதுக்கு பயப்படணும்? பாருங்க, என்ன இந்த கிராமத்துல என்ன அருமையான அழகான ஒரு சபை. எப்படி அன்பு சுஜாதா அம்மையார் உங்களுக்காக இங்க உபதேசர் அம்மாவா இருந்து இயேசு பற்றி சொல்றாங்க, தலைமை போதகர் வந்திருக்கிறாரு. எவ்வளவு சந்தோஷம் எங்களுக்கு. ஏதோ மலேசியா சிங்கப்பூர்ல ஒரு பெரிய சபையில பிரசங்கம் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் என் உள்ளத்துல. இப்ப தட்டு கைய. ஆமென். நீங்க என்ன பண்ணணும்? மற்றவங்களை ஆதாயப்படுத்தி இங்க கொண்டாடணும். ஒரு டீ ஒரு பன்னு வாங்கி கொடுத்து, குடிச்சுட்டல டீ பண்ண துணுப்புட்டல, வா வா நான் சொல்ற இடத்துக்கு வா. ஆனா வருவான், குடிச்சுட்டான்ல மாற மாட்டாங்க. ஏன்னா மனிதர்கள் சிலர் ரொம்ப ரோஷம் உண்டு இல்லையா? இந்த பன்னு சாப்பிட்டு டீ குடிச்சுட்டேன், இப்ப பசி இருக்காதுல்ல, வா கொஞ்ச நேரம் அப்படி நயங்காட்டி, அதான் அர்த்தம் நயங்காட்டி பயில் காட்டி. அடுத்த முறை நாங்க வர்றப்ப இந்த காலியான இடமெல்லாம் ஃபுல்லா ரொம்பி பண்ணணும், நிரம்பிடணும். தலைமையில கூட 2 பேரும் உட்காந்து தான் பரவாயில்ல. ஆனா சின்ன குழந்தைங்களா ஆக்கணும், பெரியவங்களா இருக்கக்கூடாது, என்னால் தாங்க முடியாது. வெயிலுமே நம்புறீங்க? சந்தோஷம். ஏசு அப்பா இந்த வசனத்தை மறக்கவே கூடாது. யோவான் 14:27 எல்லாரும் சொல்லுங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யார் சொன்னது? ஏசப்பா. கையை தட்டி எல்லாரும். இப்போ நான் பாடுவேன், என் பின்னாடி நீங்க எல்லாரும் பாடணும், அப்படியே பாடணும், நல்லா கையை தட்டி சத்தமா ராகமா பாடணும். இப்ப இல்ல, பாடுறப்போ. ரெடி ஸ்டார்டா? இங்க யாருன்னா ட்ரம் கரெக்டா உருப்படியா அடிக்கிறவங்க யாருன்னா இருக்கிறாங்களா? டைமிங் கரெக்டா ட்ரம் நீ அடிப்பா. டேமரின் ஒன்னா மனைவி அடிக்கிறாங்களாம். ரெடி? சரி பரவாயில்ல. யார் அடிக்கிறது ட்ரம் நல்லா கரெக்டா? கொடுங்க. பாப்போம் உருப்படியா அடிக்கிறாங்களா? சரியா அடிக்கலன்னா நைஸா ட்ரம் பிடிங்கிடுங்க, பாட்டு மட்டும் பாடலாம். நல்லா சந்தோஷமா இந்த பாடலாமா? ரெடி? நான் பாடுற மாதிரியே ரெடி? நல்லா நிமிந்து உட்காரு, எல்லாம் சப்பலாம் போட்டு நல்லா நிமிந்து உட்காரு. நிமிந்து உட்காரு. நான் ரப்பர் மாதிரி எல்லாம் கீழே ரொம்ப பெண்ட் ஆயிட்டீங்க. ரெடி ரெடி உட்காருங்க. எல்லாம் நிக்கிறவங்க கூட பின்னாடி நல்லா கை. போட்டோ எடுத்துட்டியா? போட்டோ எடுத்துறவங்கள அங்க நின்று எல்லாம் கவர் பண்ணலாம். ரெடி ரெடி ரெடி. அதுல பாஸ்வேர்டு ஒண்ணுங்க கிடையாது, ஃபுல்லாயிடும். ரெடி ரெடி இருங்க இருங்க, ஆரம்பிக்கலாமா? சமாதானம் நல்கும் நாமம் இயேசு நாமமே, மன சாந்தி தர். வேணாமா, நீ வேற பாட்டுக்கு ஆச்சுங்கிறமா, கம்முன்னு விட்டுருங்க. இப்போ ரெடி ரெடி. இப்போ அது வேணாம், நம்ம கை தட்டியா பாடலாம். நல்லா உணர்ந்து சந்தோஷமா பாடணும். இதை பாடுறப்ப உங்களுக்கு ஏசப்பா இன்னும் சமாதானம் நிம்மதி சந்தோஷம் தரப்போறார். சமாதானம் நல்கும் நாமம் இயேசு நாமமே, மனசாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே, இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே,
பாவம் சாபம் யாவும் போக்கும் இயேசு நாமமே. இந்த லோக வாழ்வை வென்ற நாமம் இயேசு நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே. சமாதானம் நல்கும் நாமம் இயேசு நாமமே. மனசாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே. எல்லாரும் இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே. ஒன்ஸ் அகைன் இயேசு நாமமே. பாவம் சாபம் யாவும் போக்கும் இயேசு நாமமே. இந்த லோக வாழ்வை வென்ற நாமம் இயேசு நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே. எல்லாரும் இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே. சாத்தானை துரத்தும் நாமம் இயேசு நாமமே. எல்லா சாப ரோகம் நீக்கும் நாமம் இயேசு நாமமே. சாத்தானை துரத்தும் நாமம் இயேசு நாமமே. எந்த சாப லோகம் நீக்கும் நாமம் இயேசு நாமமே. சாப ரோகம் இயேசு நாமமே. போடு இயேசு நாமமே, போடு இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே. இன்னொரு முறை கண்ணீர் கவலை துடைக்கும் நாமம் இயேசு நாமமே. கண்ணீர் கவலை துடைக்கும் நாமம் இயேசு நாமமே. எல்லா நோய்களை நீக்கும் நாமம் இயேசு நாமமே. எல்லா நோய்களை நீக்கும் நாமம் இயேசு நாமமே. வாயை திறந்து பாடணும். ஆமென். இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே. இயேசு நாமமே. சமாதானம் நல்கும் நாமம் இயேசு நாமமே. மனசாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே. அல்லேலூயா. ஏசப்பா சொன்ன இந்த வார்த்தையை மறக்கவே கூடாது. எப்ப உங்களுக்கு துக்கம் கவலை பிரச்சனை போராட்டம் வருது, அப்பா சமாதானத்தை வச்சுட்டு போறேன்னு சொன்னீங்களே, அந்த சமாதானத்தை எனக்கு தாங்க கேட்கணும். கொஞ்ச நேரமானா முட்டி போட்டு தனியா ஜெபம் பண்றீங்களா? ஐயோவா, பெரிய ஆள் தான் நீங்கெல்லாம். இப்போ நிறைய பேர் முட்டி போடுறதே இல்லை. முடியல, முட்டி வலிக்குது சொல்றாங்க. அது வயசானவங்க சொல்லலாம், நம்ம சொல்லக்கூடாது. இல்ல நான் சொல்லலாம், நான் வயசாயிடுச்சு. நான் உங்களை மாதிரி வாலிப பருவத்துல விடியற் காலம் 3 மணிக்கு நெடுமுட்டி போடுவேன். நெடுமுட்டினா எப்படி தெரியுமா? நெடுமுட்டினா எப்படி போட்டு காடுங்க. யாருன்னா அப்படி நிக்கணும், அப்படி நேரம் நிக்கணும். அதுதான், இதுக்கு பேர் தான் நெடுமுட்டி. நம்ம என்ன பண்றோம், அப்படியே டாய், அதுக்கப்புறம் ஒன்னும் டாய், இதான் போட்டாங்க பாரு, அதுதான் நெடுமுட்டி. ஏன்னா
வாலிப வயசுல தான் ரொம்ப நேரம் நெடுமுட்டி போட்டு ஜெபிக்கிறதுக்கு முடியும். வயசு ஆக ஆக குறையும். நான் 3 மணி நேரம் விடியற் காலை 3 மணிக்கு நெடுமுட்டி போட்டா ஜபமெல்லாம் முடிச்சுட்டு என் காலை முடக்குவேன் காலையில 6 மணி. அப்ப எவ்வளவு நேரம் ஜபம் பண்ணி இருக்கிறேன்? 3 மணி நேரம். அப்படி நான் காலை முடக்கிறப்போ டப் டப்பா டபக் அப்படி சவுண்ட் வரும் முட்டியில. ஆனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னைக்கு வரைக்கும். சும்மா அது பழம் அடிக்கிறாங்களே அது மாதிரி. ஆனா இப்போ 3 மணி நேரம் முடியுதா? முடியல. தலை சுத்துது, மயக்க வருது, தாத்தா பாட்டி ஆயிட்டோம்ல, கஷ்டம். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அந்த நெடுமுட்டி இப்ப கூட நான் போடுவேன். எது வரைக்கும் தெரியுமா? அந்த வலி வர்ற வரைக்கும். அந்த வலி வந்ததா அடுத்த ஸ்டெப் போயிருவேன். அந்த இப்படி பெண்ட் ஆயிடுவாங்களே அதோ 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 அந்த அந்த மெத்தடுக்கு வந்துருவேன். அது கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் அதுவும் வலிக்கும். எழுந்து நின்றுவேன். என் வீட்லயே ஹால்ல அப்படி நின்றுகிட்டே ஜெபம் பண்ணுவேன். அப்படி உக்காருவேன், சேர்ல உக்காருவேன். எதிர்க்க ஒரு சேர் போட்டு ஏசு கிறிஸ்து உக்காடுற மாதிரி நினைச்சுக்கின்னு என் பாட்டுன்னு பேசின்னு இருப்பேன், ஜெபம் பண்ண இருப்பேன். என் ஹால்லயே உலாத்திக்கிட்டு சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண இருப்பேன். நீ உக்காந்துக்கோ, முட்டி போடு, நிக்கலாம், படுத்துற மட்டும் படுத்துறாத. தூங்குறப்ப படுத்துக்க வேணான்ல, படுத்துக்கினே கூட ஜெபம் பண்ணலான்னு வாங்க சிலர். நீ படுத்துக்கின்னு தூங்கு, எதுக்கு ஜெபம் பண்ற? தூங்குறதுக்கு படுக்கிறீங்களா? அப்ப தூக்கம் வர்ற வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுக்கலாம், பாட்டு பாடினு இருக்கலாம். ஆனா ஜெபிக்கணும்னு ஒரு காரியத்துக்காக எல்லாரும் முட்டி போட்டு ஜெபிக்கிறப்போ நீ படுத்துக்கிறன்னா வாழ்க்கையே படுத்துக்கும், படுத்துரும், முன்னேற முடியாது வாழ்க்கையில. ஒரு அம்மா, அவங்க பிள்ளைகள் 8 பேர், அவங்க ரட்சிப்புக்காக டெய்லி நெடு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி நெடு முட்டி போட்டு ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி எத்தனையோ வருஷம் கழிச்சு அந்த பிள்ளைகள் எல்லாரும் ஏசப்பா கிட்ட வந்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப கேட்டாங்க, எப்படிமா, என்ன ரகசியம்? உங்க பிள்ளைகள் அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டு மணிமணியா இயேசுக்காக பிரகாசிக்கிறாங்கன்னா, அந்த காலு முட்டி போட்ட அந்த முட்டி அப்படியே தேஞ்சி அப்படியே காய் காய்ச்சி அப்படியே தேஞ்சி இருக்குது. முட்டி போட்டு ஜெபிக்கிறப்ப காலு வலிக்கலாம், முட்டி வலிக்கலாம், உடம்பு வலிக்கலாம். அந்த வலிக்குரிய பலன் ஏசப்பா செய்வார். அல்லேலூயா. ஆமென். அதனால தயங்கவே கூடாது, ஜபம் பண்ணணும். தனி ஜபம். வேதத்தை உங்க மொழியில வேதம் இருக்குதா? படிங்க. குடும்பமா பாட்டு பாடி ஜெபிக்கணும். ஆலயத்துக்கு தவறாம வரணும். அன்னைக்கு தான் வேலைக்கு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா தராங்கன்னு ஓடக்கூடாது. அந்த 200 ரூபாய் தேவையில்லை. இருக்கிறதுல நம்ம சிம்பிளா கஞ்சி களி சாப்பிட்டுக்கிறீங்களா? இப்ப கூட கொடுக்கலாம், களி சாப்பிடுவேன். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நீங்க பாக்கத்தை பார்த்தா களி பார்த்தது இல்லையா? இந்த சோறுல களி கூர்ந்திடுவோம். கறி குழம்பு செய்து ஒரு களி சாப்பிட்டு பாருங்க, சுகர் பிபி எல்லாம் கரெக்ட் ஆயிரும். வாரத்துக்கு 2 களி நான் சாப்பிடுவேன் மத்தியானத்துல. ஆந்திராவில் அதான் டெய்லி. ஆமா. அப்போ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்களா, களி எனக்கு பிடிக்காது, கூழா பிடிக்காது, அதெல்லாம் ஏழைப்பட்டவங்க சாப்பிடுற சாப்பாடுன்னவங்களெல்லாம் இப்ப அதைத்தான் சாப்பிடுறாங்க. ஏன்னா டாக்டர் சொல்லிட்டார், சுகரும் பிபியும் கொழுப்பும் கொலஸ்ட்ராலும் ஏறி போய் ஒருத்தன் டாக்டர் கிட்ட போனான். செக் பண்ணாரு, எல்லாம் ஓவர் ஆகுது. ஊசி போட்டாரு, மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்தாரு. ஐயா, இது மட்டும் கடைபிடிச்சா போதாது, நான் சொல்றத ஒன்று செய்யணும்னாரு டாக்டர். சொல்லுங்க டாக்டர்னா. யாரு? இந்த நோயாளி. காலையில 2 இட்லி, மத்தியானம் 1 கப்பு சோறு, புழுங்கல் அரிசி சோறு. நான் வெஜிடேரியன் எல்லாம் சேர்க்கக்கூடாது. முட்டை, கறி, மீன், வறுவல் எல்லாம் தூக்கி அடிக்கும், ஏறிவிடும். ஏன்னா அவன் யாருக்குன்னா ஏறி போய்க்குது. சாதாரண புழுங்கல் அரிசி சோறு, காய்கறி, அவ்வளோதான் சாப்பிடணும். சாயந்தரம் சக்கரை இல்லாத ஒரு டீ. நைட்ல 2 இட்லி அல்லது 2 சப்பாத்தி, எண்ணெய் போடாம. வட இந்தியாவில் செய்வாங்க தெரியுமா? ரொட்டி. நாங்க போய் வருவோம் அடிக்கடி வட இந்தியா ஊழியத்துக்கு. எண்ணெய் எல்லாம் போட மாட்டாங்க, நெருப்புல போட்டு எடுப்பாங்க தெரியுமா? அந்த சப்பாத்தி பாத்துக்கிறீங்களா?
அதுக்கு என்ன பேரு? ரொட்டி. அதுக்கு என்ன பேரு? வரட்டு சப்பாத்தி, சுக்கா சப்பாத்தி. அது இருங்க இருங்க, அது சாப்பிட்டாதான் நீ இப்படி சாப்பிட்டாதான் நீ பழைப்பண்ணாரு டாக்டர். இவன் கேக்குறான், இதெல்லாம் என் சாப்பாட்டுக்கு முன்னாடியா என் சாப்பாட்டுக்கு பின்னாடியா? சாப்பாடு அதான்பா. ஐயோ என்னால முடியாது டாக்டர், காலையில ஒரு 35 இட்லி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கு வரான். மத்தியானம் 2 பிளேட் பிரியாணி, கொஞ்சோண்டு ரசம் சோறான் அந்த பிரியாணி செமிக்கிறதுக்கு. சாயந்தரம் ஒரு 4 பஜ்ஜி, கொஞ்சோண்டு கேசரி, நல்ல ஒரு லோட்டா நிறைய பால். என்ன ஆகுறது? நைட்ல ஒரு 10 பரோட்டா, 5 தோசை, 5 இட்லி. மனுஷன் இப்படியா சாப்பிடுறது? என்ன ஆகுறது உடம்ப? அவ்வளவுதான். சாப்பிடுங்க, அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்கள். பசி எடுக்குதா சாப்பிடு, பசி எடுக்கல விட்டுரு பரவாயில்ல, தண்ணி குடிச்சிட்டு தூங்கு. பசி எடுக்கல சாப்பிடலன்றதுனால ஒரு வியாதி வந்துடாது. பசி எடுக்கா காட்டி கூட சிலர் அம்மா அப்பா பசங்களை எழுப்பி, அவன் தூக்கத்துல இருப்பான் பாவம், அவனை எழுப்பி தொந்தரவு பண்ணி வாயில ஊட்டி விடுவாங்க. அவன் வாயில சோறை வச்சுன்னா அப்படியே தூங்குவான். விட்டுருங்க தூங்கட்டும், காலையில எழுந்தா பசின்னு சொல்ல போறான், அப்ப சாப்பிட்டோம். நாங்க சின்ன பசங்களா இருக்கிறப்ப நைட்ல சில டைம்ல சாப்பிடாத தூங்கிடுவோம். சாப்பிடாத தூங்கினவங்களுக்கு காலையில ஸ்பெஷல், காலையில தூங்கி எழுந்ததுமே அவனுக்கு தான் சாப்பாடு. நைட்டு நீ சாப்பிடாதே தூங்கிட்ட, இப்ப சாப்பிடுன்னு போல. ஐயாவா நான் சாப்பிடலையா அப்படின்னு கேட்போம். ஏன்னா பசி இல்லை, அதனால தூங்கிடுவோம். பசி இல்லையா சாப்பிடாது, உடம்புக்கு நல்லது. பசித்த பின் அப்பாவை காட்டி கொடுக்காத, பசித்த பின் புசிப்பதே சால சிறந்தது. அதே நேரத்தில் உழைப்பாளிகள், கடினமா உழைக்கிறவங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் போகுது. அன்னைக்கெல்லாம் 8 மணி நேரம் வேலை செய்யறாங்களா இல்லையா? வேலை செய்யறவங்க பாவம், அவங்க சாப்பிடாதே இருப்பாங்க. அவங்கள பிடிச்சிக்கணும் மூஞ்சி மேல இடிக்கிறது, நிறைய இட்லி தொன்ற, நிறைய பரோட்டா தொன்ற, யாரோ பண்றீங்க, அதான் ஆண்டவர் பேசுறாரு. அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க நிம்மதியா சாப்பிட்டு தூங்கினாதான் நாளைக்கு காலையில் எழுந்து மறுபடியும் வேலைக்கு போக முடியும். கரெக்டா? இப்ப நாங்கெல்லாம் கடினப்பட்டு வெயில்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், இயேசு பற்றி சொல்றோம். ஆனா கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க பாருங்க, அவங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க, அவங்கள திட்டக்கூடாது. சோம்பேறியே எறும்பு கிட்ட போய் கத்துக்கோன்னாரு, ஏன்னா அது சுறுசுறுப்பா இருக்கும். படிக்கிற பசங்க ஒரு 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வரைக்கும் சோம்பேறியா இருக்கவே கூடாது. அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் பலவீனம் அடையும், அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்கலாம், ஸ்பீடை குறைக்கலாம். நாங்க பாருங்க இவ்வளவு வயசாச்சு, ஆனாலும் நாங்க சுறுசுறுப்பா ஏசப்பா ஊழியத்தை செய்யறோம். உடம்புல ஆண்டவர் பலன் கொடுத்திருக்கிற வரைக்கும் ஏசப்பாவுக்கு நம்ம ஊழியம் செய்யணும். எத்தனையோ முறை சாவுக்கு ஏதுவா எனக்கு வியாதி வந்திருக்குது, அம்மை வந்திருக்குது, அப்படியே உயிர் போற அளவுக்கு. அந்த காலத்துல அம்மைக்கு மருந்து மாத்திரை கிடையாது, ஆனா ஏசப்பா காப்பாத்தினாரு. அதே போல டைபாய்டு வந்திருக்குது, உயிர் போற அளவுக்கு. டாக்டர் கிட்ட எல்லாம் போய் கூட சுகமடையில, போட்டோம் பரவாயில்ல, நான் ஏசப்பா கிட்ட தானே போறேன்னு அமைதியா படுத்துட்டேன், சுகமாகிட்டாரு. இப்ப போன வருஷம் மே மாசம் 29 நாள், என்ன தெரியுமா தெரியாதா? சொன்னதானே தெரியும். விக்கல் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்தா சக்கரை போட்டு தண்ணி ஊத்துறாங்களா, அந்த விக்கல் இல்ல, இது உயிர் போய் வருது. அது கூட நல்லா கவனிங்க, 24 மணி நேரம், 24 மணி நேரமும் ராத்திரி பகலா யோசிச்சு பாருங்க. எத்தனை நாள் தெரியுமா? 29 நாள், 29 நாள், 24 மணி நேரம். இந்த குழந்தைங்களுக்கு புட்டு ஊட்டுறாங்களா இட்லி, அவ்வளவு கூட இறங்கல, தண்ணி மட்டும். பாதி ராத்திரில நீர் வேட்கைன்னு அந்த தண்ணி பாட்டில எடுத்து குடிக்க முடியாது. சாப்பாடு சாப்பிடல 29 நாள், எங்க பலன் இருக்கும்? அப்படியே எலும்பு தோலுமா ஆயிட்டேன். அவ்வளவுதான், போக வேண்டியதான் ஆண்டவர் கிட்டன்னு. அந்த அளவு 7 ஆஸ்பத்திரி, கடைசியா சிஎம்சி வேலூருக்கு வந்து கூட விக்கலோட தான் போறேன். 8000 ரூபாய் செலவாச்சு, 20,000 ரூபாய் செலவாச்சு தவிர விக்கல நிக்கல. இதுக்கு மேல என்ன எங்கேயும் கொண்டு போகாதமா, அதை விட படுத்துன்னு ஏசப்பா கூப்பிடுறப்பா போய் சேரலாம். என்னால முடியாது, ஏன்னா முடியல. மனைவி ஜெபம் பண்றாங்க, காப்பாத்துங்கன்னு.
கடைசியாக சொல்லிட்டேன், காப்பாத்துங்கன்னு இனிமே சொல்லவே சொல்லாத. ஏசப்பா என் கணவர் எடுத்துக்கணும்னு சொல்லு. அது எப்படி நான் சொல்ல முடியும்? இல்லை பரவாயில்ல சொல்லு. ஆண்டவரே சோத்திரம். அப்போ கூட சோத்திரம், உம்முடைய சித்தம் அப்படின்னு ஜெபம் பண்றாங்க. சம்பவத்தன்று இயேசு கிறிஸ்து அற்புதமா தொட்டு சுகமாக்கினார். அல்லேலூயா. 29 நாள் சாப்பிடாதவன் அன்னைக்கு காலங்காத்தால பசி எடுக்குதுமான்னு கேட்டேன். 1/2 இட்லி சாப்பிட்டேன். மறுநாள் 1 இட்லி, அதுக்கு மறுநாள் 2 இட்லி. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, மட்டன் வாங்கின்னு வந்து குழம்பு செஞ்சு இட்லி செஞ்சிருக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் 4 இட்லி. கறி குழம்பா இருந்தா கொஞ்சம் நல்லா இறங்குது. அப்படிதான் நான் பழச்சிக்கினேன். ஏசப்பா காப்பாத்திட்டாரு. மீதி இவங்க பிக்கப் பண்ணிட்டாங்க. இப்படிதானே இப்ப இருக்கிறேன். அப்ப என்ன பார்த்துருந்தா அப்படி ஒற்றை குச்சி மாதிரி அப்படியே அரை நிமிஷம் நிக்க முடியாது, தொப்புன்னு விழுந்துருவேன். அப்படியெல்லாம் வேதனைப்பட்டேன். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. எப்ப போனாலும் நான் எங்க ஏசப்பா கிட்ட இருப்பேன். உயிர் கொடுத்தாருன்னா ஊழியம் செய்ய போறேன், எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. அன்னைக்கிலிருந்து தெரு தெருவா, வீதி வீதியா, கிராமங்களுக்கெல்லாம் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறேன். அதே போல இந்த வருஷம் 2 மாசம் வட இந்தியாவுக்கு போயிட்டு வந்த ஊழியத்துக்கு இப்போ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வந்து சேர்ந்தோம். அங்க இருக்கிறவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இந்த வயசுல அதுவும் 2 மாசம் பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை எல்லாரும் விட்டுட்டு இப்படியெல்லாம் வந்து செய்றீங்களே ஏசப்பா ஊழியத்தை, எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்னு. 1 மாசம் ஆச்சு. டேராடூன் அப்படின்னு ஒரு இடம் இந்தியாவில், இந்த பக்கம் நம்ம இந்தியா தான். என் மனைவிக்கு இந்த பக்கம் தலையில இந்த பக்கம் ஒரு கட்டி, அது ரொம்ப வருஷமா இருக்குது. அடிக்கடி செக் பண்ணுவோம், டாக்டர் கிட்ட போவோம். அதுக்கும் சிஎம்சிக்கெல்லாம் போயிருக்கிறோம். இது ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பரவாயில்ல இதை அப்படியே விட்டுருங்கன்றதுனால நாங்க விட்டுட்டோம். ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, ஆபரேஷன் பண்ணா கண்ணு தெரியாது, ஒரு சிலருக்கு காது கேட்காது, சிலருக்கு ஞாபக சக்தி போயிடும், சிலருக்கு பேச முடியாதுன்றதுனால நாங்க பயந்துக்கின்னு விட்டுட்டோம். எதனா ஆயிடுச்சுன்னா வம்புன்னு. ஆனா அது பெருசாகி கிரிக்கெட் பால் சைஸை விட கொஞ்சம் சின்னதா வலிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படியாவது பொறுத்துக்குமா, போன பிறகு பார்க்கலான்ட்டு அந்த வலி வேதனையிலேயே அவங்க ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டோம். என் மகா முயற்சி எடுத்து சென்னை ராமச்சந்திர ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து செக் பண்ணா செம திட்டு அவங்க 2 பேருக்கும். நான் போகல. அப்போ என்னன்னா, எப்படி இவ்வளோ பெருசாக ஆகிற வரைக்கும் சும்மா இருந்தீங்க, ஆனாலும் பரவாயில்ல இப்போ நான் வந்தீங்களேன்னு சொல்லி உன்னை 5 நாள் விட்டு வச்சா வெடிச்சு உயிருக்கே ஆபத்தாயிருக்கும்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி அதுக்கு டெஸ்ட் எல்லாம் முன்னாடி நாள் பிபி, சுகரு எல்லாம் ஸ்கேனு சொல்லுவாங்கல்ல, எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்குரிய மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து ஓகே போட்டாங்க. நவம்பர் 1 8:30 மணிக்கு போனாங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு. 1:30 ஆக மொத்தம் 2 மணிக்குள்ள வெளியே வந்தாங்க. ஐசியூல வச்சிருந்து அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு வார்டில் கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. நான் வர்றேன், அது வரைக்கும் அங்கே மகாதாங்க எல்லாம் பார்த்துன்னு இருந்தாங்க. நான் ஒரு 6 மணிக்கு மேலே வந்தேன். அப்போ கூட அந்த கோமா ஸ்டேஜ், அந்த மயக்கண்ணில் தெரியல, அப்படிதான் படுத்திருந்தாங்க. சரி தானா எழுந்துக்கிட்டோன்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடக்கூடாது, தண்ணியும் குடிக்கூடாது, உதட்டில் ஒன்னா வைக்கலாம் சொட்டு சொட்டா அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் தானா ஒரு 7 மணிக்கு மேல கண்ணை திறந்து பார்த்தாங்க. நான் தான் அவங்க கணவனு ஞாபகம் இருக்குது. ஞாபக சக்தி போல எவ்வளவு மேல இல்ல, மறந்து விட்டு யாரு அணின்னு கேட்டான்னா வருது. ஆனா ஆண்டவர் அப்படி விடல. அதுக்கப்புறம் பேரன் எப்படி இருக்கிறான்னாங்க. அப்ப பேரன் வரைக்கும் ஞாபகம் இருக்குது, காது கேக்குது, கண்ணு தெரிது, வாய் பேசுது, தோசை வாங்கிட்டு வந்து கொடுத்தா சாப்பிட்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னாங்க. அந்த சர்க்கரை என்னது ஐஸ் போடாம ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தா ஆகணும் ஃபர்ஸ்ட், முதல்ல அது குடிச்ச பிறகு ஒரு தோசையோ அல்லது ஒரு 2 இட்லியோ கொடுக்கணும். வாமிட்டிங் வருதா எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஒன்றும் வரல, சுகமாயிட்டாங்க. பிரைஸ் அல்லேலூயா. அந்த கட்டி அந்த அறுத்து அந்த கோலி குண்டு மாதிரி நல்லா இந்த பெருசு குலோப் ஜாம் பார்த்துக்கிறீங்களா அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு நாளடைவில் அது சுகமாகினே இருக்கிறாங்க. அப்பே ஊழியத்துக்கு ஒரு இடத்துல
இந்த மாதிரி நிலவரம்னா எங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டோம், ஆனாலும் சகோதரி வரட்டும், சகோதரிகள் ஐக்கிய கூட்டம், அவங்க உக்காந்தே கூட மெதுவாக பேசிட்டாங்க, மைக் செட்டெல்லாம் நல்லா இருக்குது, இது எங்கள் பேர் எப்படி கேட்குது நல்லா, அது மாதிரி போனாங்க. நான் ஒரு சர்ச்சுக்கு, அவங்க ஒரு சர்ச்சுக்கு. அதுக்கப்புறம் எவ்வளோ கூட்டம், ஆராதனை, பாட்டு, ஜெபம், பிரசங்கம், அல்லேலூயா. ரெண்டு பேருக்குமே ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவரே கொடுத்தார். அப்போ எடுத்துக்கிட்டு இருந்தாக்கா போயிட்டு இருப்போம், சந்தோஷமா தான். இப்போ உயிர் கொடுத்ததுனால சும்மா இருக்க முடியுமா? முடியாது. ஏசப்பாவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். சமாதானத்தை கொடுக்கிற இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இயேசு கிட்ட வாங்க, நீங்க ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு கூட்டிக்கிட்டு வரணும். அப்பதான் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. பெரிய ஆளாக்குவார் பரலோகத்துல. மகளே வா, நீ இத்தனை பேரை கூட்டிக்கிட்டு வந்த ஆலயத்துக்கு, இருந்தா அவனுக்கு ஜீவ கிரீடம் கொடுப்பாரு. அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாருமே தடுக்க முடியவே முடியாது. அல்லையே சொல்லுங்க. அப்படியே பயபக்த எழுமி நிற்கலாமா? எழுமி நில்லுங்க, எழுமி நில்லுங்கன்னு தான் சொன்னேன், யாரும் பேசக்கூடாது. பைபிள் பேப்பர் நோட்டு போட்டு எல்லாம் கீழே வச்சிருங்க. இது பாருங்க, என்ன பாருங்க, வணக்கமா வணக்கமா, கை கூப்பி கண்ணு முன்னாடி உங்க கையை கூப்பி பயபக்தியா, மரியாதை, ஆண்டவருக்கு ஒரு மரியாதை, அப்படியே கை கூப்பி நான் சொல்ற ஜெபத்தை எனக்கு பின்னாடி சத்தமா சொல்லுங்க. ஏசப்பா, என்னோடு பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதியும். உம்மை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல, ஆலயத்திற்கு கொண்டு வர கிருபை செய்யும். உம்முடைய வல்லமையை தாரும். என் குடும்பத்தை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை என்னோடு என் குடும்பத்தோடு இருப்பதாக. இயேசுவே, நீர் வரும் வரை உமக்காக பரிசுத்தமாய் வாழ நீரே கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். எல்லாம் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏதரி பேசிகா பானா தோரபா ரிதரக பலபர பாந்தரபி ஹபர தோரிக ரிதரக பலபர காந்தரபியா. glory 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 glory. ஆமென். அருமையான எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அடிமைகளை இங்கே கொண்டு வந்த தலைமை போதகர் பாஸ்டர் சாமி துரை அவர்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த சபையின் ஆண்டவரே ஊழியராய் இருக்கிற அன்பு சகோதரி சுஜாதா டோனி அவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இன்னும் சிறப்பாக உம்முடைய ஊழியத்தை செய்ய கிருபை செய்யும். கர்த்தருடைய கரம் பாதுகாப்பு இருக்கட்டும். இன்னும் சபைக்கு உதவியா இருக்கிற ஒவ்வொருவரையும், சபையின் ஹெல்டர்ஸ், கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதி. சகல நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டாவதாக. அடிமையுடைய ஊழியக்காரனாக நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பு பிள்ளைகள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. எல்லாரும் சத்தமா ஆமென்.